ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஈஸியான டிப்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இது வயசானவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் நீங்கள் எப்படியும் பழைய குக்கர் வச்சுருப்பீங்க எல்லார் வீட்லேயும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த குக்கர் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர் தான். நான் வீடியோக்காக இந்த குக்கரை எடுத்திருக்கேன். நான் பழைய குக்கர் இருந்ததுன்னா இதுக்குன்னே நீங்கள் போட்டுருங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. இது கிச்சன் டவல் இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆனால் நல்லா திக்காக இருக்குதுன்னா துவைக்க முடியாது, மஞ்சள் கரெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்போயாச்சும் துவைக்க முடியல, நம்மளுக்கு கசக்கி வாஷிங் மிஷினில் இந்த டவுலையும் ஒன்றுக்காக போட முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் உள்ள குக்கரில் இதை போட்டுடலாம். பாருங்கள் 2 டவுல் இருக்குது, 2த்தை போடுறேன் நான். 2 டவுல் இருக்குங்க. இது ரெண்டும் ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை இப்படி போடுவோம். போட்டுட்டு இதில் இது எலுமிச்சப்பழம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது இது மாதிரி ப்ரௌன் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை எலுமிச்சப்பழம், இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் தோலையும் அதில் போட்டுடணும். நான் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். அதை இதில் ஊற்றிடலாம். இது பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா. இது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு அரை டீஸ்பூனு சர்ப்பு, இதையும் போட்டுப்போம். இப்போ இதில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், உறிஞ்சிருச்சு டவுலு. அவ்வளோதாங்க. இதில் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு ஏன் போடுறோன்னா, கல் உப்பு ஒரு கிருமி நாசினி. இந்த துணியில் கிருமிங்க இருந்தால் அது செத்துரும். இப்போ நம்ம இதை மூடிடலாம். குக்கரை ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ மூடிடலாம். இதை கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஏர் போன பிறகு நம்ம திறப்போம். திறந்து எடுத்து அலசினா மட்டுமே போதும். ரொம்ப ஹார்டாக கஷ்டப்பட்டு துவைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அலசின உடனே அழுத்து போவோம். நான் உங்களுக்கு திறந்து எடுத்துகிட்டு அப்புறம் அலசி காட்டுறேன். ஏர் போயிடுச்சா பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ திறந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. பாருங்கள் வெளிச்சத்தில் காட்டுறேன். பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் துவைக்க தேவையில்லை. அப்படியே எடுத்து ஒரு பக்கெட்டில் நல்ல தண்ணியில் நான் அலசிட்டு காட்டுறேன். பாருங்கள். சமையல் பண்ணுற குக்கர்னு தப்பாக நினைக்காதீங்க. இது நம்ம கிச்சன் டவுல் தான். சும்மா ரொம்ப கழிச்சு பண்ண மாட்டேன் நான். ஓரளவுக்கு சும்மா நம்ம சமைக்கும்போது கையில் ஆயில் பட்டுதுன்னா ஒட்டுவோம். ஆனால் ரொம்ப துவைக்க முடியாமல் சில வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக போடுற வீடியோங்க இது. இப்போ நான் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். சோப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே வெறும் தண்ணியிலே அலசினா போதும். இந்த மாதிரி வாளியில் தண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது. இது 6 ஹவர்லாம் லேட் ஆகும். அதனால் நான் அப்படியே எடுத்து போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா தண்ணி வடிச்சிட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம். அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. இது க்ளீனாக வெள்ளைன்னு ஆகிடும் டவுலு. நம்ம ஈஸியான முறையில் துவைச்சிக்கலாம். பாருங்கள். எடுத்து இப்படி போட்டுடலாம். சும்மா லேசாக அப்படி அலசிட்டு ஒரு 2 தண்ணி 3 தண்ணியில் அலசிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள். அவ்வளோதான். நான் அலசிட்டு காட்டுறேன். இப்போ நான் இன்னும் அந்த தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பாருங்கள். ப்ரஷ் போட்டு துவைச்சா கூட இந்த அளவுக்கு அழுக்கு போகாதுங்க. நம்மளால் முடியல, கசக்கி துவைக்க முடியலன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது காஞ்ச உடனே தான் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தெரியுதுங்களா உங்களுக்கு?
நான் பிழிஞ்சு காய வச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா 3 தண்ணியில் அலசியாச்சுங்க. பாருங்கள் 3வது தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கறி துணி அலசினா எப்படி இருக்கும் தண்ணி பாருங்கள். 2 தண்ணியிலேயே ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே மொத்த அழுக்கும் வெளியே வந்துருச்சு. 2வது தண்ணியில் பாதி போச்சு. 3வது தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம உடம்புல போடுற துணி அலசினா கூட இந்த மாதிரி இருக்காது, க்ளீனாக இருக்குது. இப்போ இது வந்து நைட் நேரன்றதுனால உங்களுக்கு வீடியோவுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இது உண்மை, நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.